இந்த சாப்டரில் நீங்கள் கிரியேட் பண்ண சர்ஃபேஸ் மாடலிங்கை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு படத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அதில் எப்படியெல்லாம் சர்ஃபேஸ் ஃபீச்சரை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனில் உங்களோட சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸை நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. சர்ஃபேஸ் ஃபில் அப்படிங்கிற பார்ட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன். இந்த சர்ஃபேஸில் உங்களோட சர்ஃபேஸ் எடிட்டிங் டூல்ஸை எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி பார்த்துடலாம். இந்த சர்ஃபேஸை உள்ள ஃப்ரீ ஃபார்ம். ஃபஸ்ட்டு கேட்குறது ஃபேஸ் செட்டிங். இதில் எந்த ஃபேஸுக்கு நீங்கள் ஃப்ரீ ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. இதான் உங்களோட ஃபேஸ். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த கண்டக்டிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். யூஸ் பண்ணி உங்களால் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃபார்ம் எப்படி ஆகணும் அவங்க ஆப்ஷனை மாற்றிக்க முடியும். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது காண்டாக்ட், டேஞ்சன்ட், கர்வேச்சர். காண்டாக்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னா காண்டாக்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்து உள்ளது டேஞ்சன்ட். நீங்கள் மூவ் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் மட்டும் அந்த கர்வேச்சருக்கு டேஞ்சனாக இருக்கணும் அப்படின்னா டேஞ்சன்ட் ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். கர்வேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி நீங்கள் இதை மூவ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இதை கர்வேச்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே காண்டாக்டில் செட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் இங்கே உள்ள டேரக்ஷன் 1, டேரக்ஷன் 2. டேரக்ஷன் 1 சிமெட்ரிக்கா இல்லை டேரக்ஷன் 2 சிமெட்ரிக்கா. இந்த சர்ஃபேஸை நீங்கள் சிமெட்ரிக்காக பிரிஞ்சிங்க அப்படின்னா ஒரு சைடு ஆப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சைடு ஆப்ரேட் ஆகும். டேரக்ஷன் 1 சிமெட்ரிக். இங்கே விட்டுமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இந்த சைடு ஒரு ஆஃப், இந்த சைடு ஒரு ஆஃப். நீங்கள் இந்த பக்கெட் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் இந்த பக்கெட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். டேரக்ஷன் 2 சிமெட்ரிக் அப்படிங்கிறது இதோட வெர்டிக்கல். இந்த பக்கெட்டும் டேரக்ஷன் 1 ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கெட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த பக்கெட்டும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். டேரக்ஷன் 1 ஆக்டிவில் இருக்கணும், டேரக்ஷன் 2 ஆக்டிவில் இருக்கணும். இந்த 4 குவாட்ரண்ட்டில் நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் அந்த ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். டேரக்ஷன் 2 உங்களுக்கு தேவையில்லை, டேரக்ஷன் 1 தேவையில்லை. ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக நீங்கள் மூவ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டேரக்ஷன் 1யும் டேரக்ஷன் 2யும் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே உள்ள கண்ட்ரோல் கர்வ்ஸ். இந்த சர்ஃபேஸை நீங்கள் எப்படி மூவ் பண்ண போகிறீங்க அந்த ஆப்ஷன் தான் இந்த கண்ட்ரோல் கர்வ்ஸ். த்ரூ பாயிண்ட்ஸ் மூலியமா இல்லை ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் மூலியமா இந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்க போகிறீங்க. த்ரூ பாயிண்ட்ஸ்னால் ஒரு கர்வ் ஆட், அதுக்கப்புறம் அந்த கர்வில் ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை பொறுத்து உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு த்ரூ பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். த்ரூ பாயிண்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான கர்வ். எந்த டேரக்ஷன் உங்களுக்கு வேணும்? கிட்ட ஒன்று பாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரீன் கலரில் ப்ரிவ்யூ காமிக்குது. உங்களுக்கு இந்த டேரக்ஷனில் தேவையில்லை, உங்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஹரிசாண்டல் டேரக்ஷனில் வேணும், அதாவது ஜெட் ஆக்சிஸில் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப் டேரக்ஷன். உங்கள் சர்ஃபேஸோட ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இந்த ஃப்ளிப் டேரக்ஷன் மூலியமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த ஆப்ஷனை நீங்கள் டேப்புங்கிற கீயை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேப் 1, டேப் 2. எங்கெல்லாம் கர்வ் வேணுமோ ஆட் பண்ணுங்கள். இந்த ஒரு கர்வ் வேணும், அதே மாதிரி இங்கே ஒரு கர்வ் வேணும். 2 கர்வ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கர்வில் தான் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. எந்த இடத்துல மூவ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாயிண்ட் மூலியமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட் பாயிண்ட்ஸ். ஒரு கர்வ் ப்ளேஸ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் பாயிண்ட். இங்கெல்லாம் வேணும், இந்த ஒரு பாயிண்ட் தேவை, அது மாதிரி இந்த எண்டில் ஒரு பாயிண்ட் தேவை. இங்கே ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இந்த கர்வில் இங்கே ஒரு பாயிண்ட். 4 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் பாயிண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஆட் பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ட்ரைட் கிரியேட் ஆகும். ட்ரைடில் எக்ஸ் டேரக்ஷன், ஒய் டேரக்ஷன், ஜெட்டுங்கிற 3 டேரக்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் 3 டேரக்ஷன்லையும் மூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த கீ பாயிண்ட்டை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேல்யூஸ் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னா இங்கே உள்ள வேல்யூஸ். இங்கே ரெட் கலர் உள்ளது எக்ஸ் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணுவாங்க, க்ரீனில் உள்ளது ஒய் ஆக்சிஸும், இது இங்கே ப்ளூவில் உள்ளது ஜெட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். க்ரீன் அதாவது ஒய் டேரக்ஷனில் எவ்வளவு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஒயில் இந்த டேரக்ஷன். இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் கர்வ். எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட வேல்யூஸ் தெரிஞ்சால் இங்கே உள்ள வேல்யூஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள வேல்யூஸ் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுற பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ, அதாவது உங்கள் கோஆர்டினேட்டை பொறுத்து எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து கிரியேட் ஆகும். நீங்கள் எங்கே பாயிண்ட் வச்சிங்களோ அந்த தான் உங்களோட ஆரிஜின். அதுலேருந்து இது எவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இது மூலியமாக பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு நார்மலாக ஒய்லையும் 0 செட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி எக்ஸ்லையும் 0 செட் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி நீங்கள் தெரியாமல் ஒரு பாயிண்ட்டை மூவ் பண்ணிட்டீங்க, அதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இங்குள்ள ஒவ்வொரு வேல்யூவையும் நீங்கள் 0,0,0ன்னு செட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இங்கே ட்ரேட் ஓரியன்டேஷன். ஸோ அந்த ட்ரேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ட்ரேட் ஒன்று சொல்லும். ஸோ குளோபல் அப்படிங்கிறது காமனாக ஒரு ட்ரேட் கிரியேட் ஆகும். ஸோ குளோபல், ஸோ Z X Y, ஸோ இந்த டேரக்ஷன் எப்படி இருக்கோ அதே டேரக்ஷனில் இங்கே கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள குளோபல் ஆப்ஷன். ஸோ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது உங்கள் சர்ஃபேஸ் தகுந்தாப்பில் உங்கள் சர்ஃபேஸோட எக்ஸ் வேல்யூ ஒரு சைடும் ஒய் வேல்யூ சைடு இருக்கும், ஜெட்டில் ஒரு டேரக்ஷன் இருக்கும். சர்ஃபேஸோட திக்னஸ் மாதிரி ஆட் பண்ணுறக்கூடியது அவரோட ஜெட் ஆகும். ஸோ அதோட ஹரிசாண்டல் எக்ஸ் ஆகும், அவரோட வெர்டிக்கல் ஒய் ஆகும் பிளேஸ் ஆகும். ஸோ கர்வ் அப்படின்னா இந்த கர்வை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ கர்வோட எக்ஸ் ஒரு டேரக்ஷனையும் கர்வோட ஜெட் ஒரு டேரக்ஷனையும் தனியாக மென்ஷன் பண்ணும். ஸோ ஓரியன்டேஷன், ஸோ இது மூணுமே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஜெட் வேல்யூ எந்த டேரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ எப்போயுமே நீங்கள் கர்வை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேல மெஸ்பிரி உங்களால் பார்த்துக்க முடியும், அது சேமே ஜீப்ரா ஸ்ட்ரிப்ஸையும் பார்த்துக்கலாம், கவரேஜ் காம்பிஸ் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபேஸ் ட்ரான்ஸ்பரன்சி, ஸோ இந்த ஃபேஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக கிரியேட் ஆகணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண சர்ஃபேஸ் எந்த அளவு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமோ அந்த அளவு ட்ரான்ஸ்பரண்டாக மாதிரி வைக்கும். ஸோ சர்ஃபேஸ் நார்மலாக கிரியேட் ஆகும்போது ஒரு கலரில் கிரியேட் ஆகும். அதை நீங்கள் சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்முக்கு உட்படுத்தும் போது அவரோட கலரை நீங்கள் மாற்றினாலும் இண்டிவிஜுவலாக மாற்றிக்க முடியும். ஸோ இதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு 0 என்டர். ஸோ எகெயின் ஒரு கர்வ் வேணும் அப்படின்னா கர்வ் ஆட் பண்ணி அந்த கர்வில் பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் இந்த ட்ரைடை மூவ் பண்ணீங்களோ அந்த டேரக்ஷன் உங்கள் சர்ஃபேஸ் மூவ் ஆகிருக்கும். ஸோ இதை பழைய நிமிடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை 0,0,0 செட் பண்ணும்போது அந்த இடத்துல நார்மல் வியூ உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபேஸ் நார்மலாக ஃபில் சர்ஃபேஸாக கிரியேட் ஆகிருக்கு. அடுத்து உள்ளது இந்த பிளானார் சர்ஃபேஸ். ஸோ இந்த பிளானார் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு பவுண்டரியில் நீங்கள் மெட்டீரியல் ஃபில் பண்ண முடியும். ஃபில் சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால் இந்த சர்ஃபேஸை டெவலப் பண்ணிக்க முடியும். அதே விஷயம் இந்த பிளானார் சர்ஃபேஸில் ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி உங்களால் இந்த சர்ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஓப்பன் எண்டாக இருக்குது, அந்த எண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட க்ளோஸ் கண்டெயின், அதாவது ஒவ்வொரு எட்ஜையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளானார் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த பிளானார் சர்ஃபேஸை கிளிக் பண்ணுறேன். இதில் பவுண்டிங் என்டிட்டிஸ், ஸோ எந்த என்டிட்டிஸ் எல்லாம் இந்த பிளானார் சர்ஃபேஸ் உட்படுத்த போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச், அதாவது ஃபஸ்ட்டு என்டிட்டி, ரெண்டாவது எட்ஜ். ஸோ மினிமம் 2 சூஸ் பண்ணாலே போதும், உங்களோட மெட்டீரியல் இதில் ஃபில் ஆகிரும். ஓகே, ஸோ எகெயின் பிளானார் சர்ஃபேஸ், ஸோ இந்த எட்ஜும் பிக் பண்ணுறோம், இந்த ஆஃப் உங்களுக்கு ஃபில் ஆகிரும். ஸோ இதே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ரூடில் கிரியேட் பண்ணிக்கிங்க, அந்த 4 எட்ஜும் கிரியேட் பண்ணி அந்த ஃபேஸை நீங்கள் லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளானார் சர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் போட்டுறீங்க, அந்த ஹோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக அந்த ஆப்ஷன் எடிட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அந்த எட்ஜை கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இடையில உள்ள மெட்டீரியல் உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ இந்த 2 பிளானார் சர்ஃபேஸையும் ரைட் கிளிக் டெலிட். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அண்ட் செகண்ட் சர்ஃபேஸ். அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ஃபில் சர்ஃபேஸை ஒரு டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆஃப்செட் பண்ணலாம்? ஆஃப்செட், ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறது எந்த சர்ஃபேஸை நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸ் கேட்கும். ஸோ இந்த ஆஃப்செட் பேராமீட்டரில் நீங்கள் ஒரு சாலிட் பாடியோட ஒரு ஃபேஸை கிளிக் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் ஒரு சர்ஃபேஸை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சர்ஃபேஸ் இதான் உங்களோட சர்ஃபேஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு செட் பண்ணுறேன். ஸோ உங்கள் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆஃப்செட் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸும் மேலே ஆட் ஆக வேண்டாம், உங்களுக்கு கீழே தான் ஆட் ஆகும்னா இங்கே டிஸ்டன்ஸில் பக்கத்தில் உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன், ஃப்ளிப் ஆஃப்செட் டைரக்ஷன். ஸோ மேலே வேணுமா கீழே வேணுமா? ஓகே, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த ஃபில் சர்ஃபேஸ் கொடுத்த டிஸ்டன்ஸுக்கு கிரியேட்டாக ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆஃப்செட் சர்ஃபேஸ் டெலிட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் டெலிட், எஸ். ஸோ இதில் ரூல்டு சர்ஃபேஸ், ஸோ இந்த ஆப்ஷனில் 5 டைப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டேஞ்சன்ட் டு சர்ஃபேஸ், அடுத்தது நார்மல் டு சர்ஃபேஸ், டேப்பர் டு வெக்டார் அண்ட் பர்பெண்டிகுலர் டு வெக்டார், அடுத்தது ஸ்வீப். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் டேஞ்சன்ட் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற எட்ஜுக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும், எந்த எட்ஜ், ஸோ இந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு சர்ஃபேஸும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த சர்ஃபேஸோட லென்த் தான் இந்த 3 மீட்டர். ஸோ இதில் எட்ஜ், இந்த எட்ஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எட்ஜ், ஸோ இப்போ இந்த எட்ஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு எட்ஜும் தனியாக உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இதான் டேஞ்சன்ட் டு சர்ஃபேஸ். ஸோ கிளிக். ஸோ உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு சர்ஃபேஸும் தனியாக டெவலப் ஆகும். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். ஸோ ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ஃபேஸ் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ரூல்டு சர்ஃபேஸ்.
ஸோ இந்த ரூட் சர்ஃபேஸை டெலிட் பண்ணிக்கிறோம். எஸ். ஸோ ரூட் சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு அடுத்த உள்ள ஆப்ஷன் நார்மல் டு சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸோட எட்ஜை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக உங்களோட சர்ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நார்மல் டு சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதோட லென்த் இவ்வளவு, எந்த ஏஜில் டெவலப் ஆகணும், இந்த ஏஜ். ஸோ இந்த ஏஜ் ஆட் பண்ணிக்க முடியும். சேம் இந்த ஏஜையும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி டெவலப் பண்ணுறப்ப உங்களுக்கு ரூல்டு சர்ஃபேஸோட நார்மல் டு சர்ஃபேஸ். ஸோ அடுத்து உள்ள இந்த டேப்பர் டு வெக்டார். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே உங்களோட சர்ஃபேஸுக்கு நீங்கள் டேப்பர் ரேஷியோ ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா டேப்பர் டு வெக்டாரை ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், உங்களோட சர்ஃபேஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதில் எவ்வளோ லென்த்து, அடுத்து இது உங்களோட டேரக்ஷன். ஸோ டேரக்ஷனை நீங்கள் டெலிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ இது மாதிரி கிரியேட் ஆகலை அப்படின்னா டேரக்ஷனில் எந்த சர்ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டேப்பர் ஆட் ஆகணும், இந்த டேரக்ஷனை. ஸோ நீங்கள் ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் கிரியேட் ஆகும். ஸோ எத்தனை டிகிரி, ஸோ இதை டிகிரியை கம்மி பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு 20. ஸோ இதுவுமே உங்களால் தனித்தனி டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா இந்த எட்ஜஸ். ஸோ இந்த எட்ஜுக்கு ஆகணும், அதே மாதிரி இந்த எட்ஜ் ஆகணும். ஓகே. ஸோ ஒரே ஒரு ஃபில் சர்ஃபேஸ் வரைஞ்சி அந்த ஃபில் சர்ஃபேஸோட எட்ஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு காம்ப்ளிகேட்டான ஷேப்பில் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும், இல்லை ஒரு கண்டெய்ன் லூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரூல் சர்ஃபேஸில் ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள பர்பண்டிகுலர் டு வெக்டார். ஸோ இந்த எல்லா ஃபேஸையும் கிளியர் பண்ணீங்க. எந்த எட்ஜ் நீங்கள் வெக்டாரில் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதான் உங்களோட எட்ஜஸ். ஸோ டேஞ்சன்ட் டு சர்ஃபேஸுமே கிரியேட் ஆகுது. ஸோ இதை ஃப்ளிப் பண்ணுறது மூலியமாக அவங்க டேரக்ஷனை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த சைடா இல்லை இந்த சைடா, இந்த வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எகெயின் ரூல் சர்ஃபேஸில் எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை கிளியர் பண்ணிடுறோம். கடைசியாக உள்ள ஸ்வீப். ஸோ ஸ்வீப் அப்படின்னால ஒரு எட்ஜை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணியோ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்வீப். ஸோ எவ்வளோ திக்னஸுக்கு ட்ராவல் ஆகணும், எந்த ஃபேஸில் ஓரியன்டேஷன் ஆகணும், எந்த எட்ஜஸ். ஸோ இதான் உங்களோட எட்ஜஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற எட்ஜில் கிரியேட் ஆகிட்டே வரும். ஓகே. ஸோ அடுத்து உள்ளது இந்த சர்ஃபேஸ் ஃப்ளாட்டன். ஸோ நீங்கள் கர்வ்டு ஷேப்பில் ஒரு சர்ஃபேஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸை ஃப்ளாட்டனாக மாற்றுறதுக்கு இந்த சர்ஃபேஸ் ஃப்ளாட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு Ctrl+S புது ட்ராயிங்கை சேவ் எடுத்துக்க போகிறோம். ஸோ புதுசாக பார்ட் மாடலிங். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல். ஸோ எக்ஸ்ட்ரூடில் இந்த சர்ஃபேஸை எடுத்துக்க போகிறோம். இந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்ப்ளைன். எக்ஸிட். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை மிட் பிளானில் செட் பண்ணிவிட்டு மிட் பிளான் இதில் எந்த அளவு வேணும் அதை செட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸை நீங்கள் ஃப்ளாட்டனாக மாற்றணும். ஸோ ஃப்ளாட்டனாக மாற்றி அதை காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட்டன் சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ளாட்டன். அதில் ஃபஸ்ட்டு எந்த சர்ஃபேஸை நீங்கள் ஃப்ளாட்டனாக மாற்ற போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். இதான் உங்களோட சர்ஃபேஸ். அடுத்தது எந்த எட்ஜ் இதில் ஃபிக்ஸ்டாக இருக்கணுமோ அதை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இதான் உங்களோட பாயிண்ட். ஸோ உங்களோட சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிரும். ஸோ உங்கள் ஃப்ரீ ஆஃப் பண்ணினா ஃப்ரீ ஆஃப் ஆயிரும், ஃப்ரீ ஆன் பண்ணால் இந்த ஃப்ரீ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டாக வச்சு இந்த எட்ஜை ஃபிக்ஸ்டாக வச்சு ஸோ மற்ற எல்லா சர்ஃபேஸுமே எல்லா பெண்டிங்குமே ஸ்ட்ரெயிட்டாக கிரியேட் ஆகிரும். ஓகே. ஸோ இந்த சர்ஃபேஸை நீங்கள் ஆஃப்செட் பண்ணாலும் ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். இந்த சர்ஃபேஸ் ஆஃப்செட், இது எவ்வளோ திக்னஸ்க்கு ஆஃப்செட். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆஃப்செட் ஆகணும். ஓகே. ஸோ இதுமாதிரி உங்களால் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள இந்த பிளானா சர்ஃபேஸ். ஸோ இந்த எட்ஜ் அதே மாதிரி இந்த எட்ஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஃபில் ஆயிரும். அடுத்து பார்க்க போகிறது ஃபில்லட். அதுக்காண்டி இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்ஃபேஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் டெலிட். எஸ். ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தேவையில்லைன்னா இதையும் டெலிட். ஸோ எக்ஸ்ட்ரூடில் இந்த பிளானில் ஒரு எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள், சென்டர் பாயிண்ட் அண்ட் லென்த் அண்ட் வித். ஸோ இதோட லென்த் எவ்வளவு, இது ஒரு 10. ஸோ இந்த வித் எவ்வளோன்னு செட் பண்ணிங்க, இது ஒரு 10. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எவ்வளோ திக்னஸுக்கு இந்த மெட்டீரியல் ஆட் ஆகணும், இது ஒரு 10 இல்லைனா ஒரு 5. ஸோ திக்னஸை கொடுத்துட்டீங்க. அடுத்து இந்த ஒவ்வொரு ஷார்ப் கார்னரையும் இந்த ஷார்ப் எட்ஜையும் நீங்கள் ஃபில்லட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி ஃபில்லட்னு கொடுத்துருங்க.
அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில்லரோட டைப் கான்ஸ்டன்ட் ஃபில்லட், வேரியபிள் ஃபில்லட், ஃபேஸ் ஃபில்லட், அண்ட் ஃபுல் ரோட் ஃபில்லட்டுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற எட்ஜ் ஃபுல்லாகவே ஒரே ரேடியஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறப்ப கான்ஸ்டன்ட் ஃபில்லட். ஸோ அந்த எட்ஜில் வெவ்வேறு ரேடியஸ் நீங்கள் ஆட் பண்ணி போங்கன்னா வேரியபிள் ஃபில்லட். ஸோ 2 ஃபேஸை யூஸ் பண்ணி போனால் ஃபேஸ் ஃபில்லட்டும், 3 ஃபேஸை யூஸ் பண்ணி போனால் ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எட்ஜ். ஸோ எந்த எட்ஜுங்கிற ஆப்ஷனை இது மூலியமாக சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் உங்களோட எட்ஜ். உங்களோட ரேடியஸ் எவ்வளவு? அது ஒரு 1. ஸோ ஃபில்லட் ஒன்று உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸையும் நீங்கள் ஃபில்லட் பண்ணிக்க முடியும். எகெயின் ஃபில்லட். இதில் உள்ள வேரியபிள் ஃபில்லட் ஆப்ஷன் மூலியமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேடியஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்ட் மாடல்லையே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். அடுத்தது ஃபேஸ் ஃபில்லட். ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ். ஸோ 2 ஃபேஸு எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்லட் கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இதான் ஃபில்லட். ஸோ அடுத்து உள்ளது டெலிட் ஃபேஸ் அண்ட் ரீப்ளேஸ் ஃபேஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு சாலிட் பாடியை நீங்கள் சர்ஃபேஸாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டெலிட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட் பாடியோட ஒரு ஃபேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சர்ஃபேஸாக மாறிடும். அதுக்காண்டி இதை டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபில்லட்லேருந்து இந்த சர்ஃபேஸ் டெலிட். எஸ். இல்லை இதே ரெக்டாங்கல் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபீச்சரில் எக்ஸ்ட்ரூட். இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். திக்னஸ் 5. ஸோ இது ஒரு சாலிட் காம்பவுண்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு ஃபேஸை நீங்கள் டெலிட் பண்ணும்போது அது சர்ஃபேஸாக மாறும். ஸோ அதுக்கு சர்ஃபேஸில் டெலிட் ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸ் உங்களுக்கு தேவையில்லை அந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த ஃபேஸை, அதாவது நீங்கள் சூஸ் பண்ண ஃபேஸை டெலிட் பண்ணணுமா, இல்லை டெலிட் பண்ணி திரும்பி அதை லாக் பண்ணணுமா, இல்லை டெலிட் அண்ட் ஃபில் பண்ணணுமா. ஸோ ஒரு சாலிட் பாடியாக இருக்குது, அந்த ஃபேஸை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா டெலிட். ஓகே. ஸோ இப்போது சர்ஃபேஸாக க்ரியேட் ஆயிரும். ஸோ ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ அடுத்துள்ள ஆப்ஷன் டெலிட் அண்ட் பேட்ச். ஸோ டெலிட் பண்ணி அந்த மெட்டீரியல் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா டெலிட் அண்ட் பேட்சிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது டெலிட் அண்ட் ஃபில். ஸோ டெலிட் பண்ணி இந்த எட்ஜை பேஸ் பண்ணி எகெயின் ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா டெலிட் அண்ட் ஃபில்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. இந்த சாலிட் பாடியோட ஒரு ஃபேஸ் ரிமூவ் ஆகி சர்ஃபேஸாக மாறிட்டு, மாறினதுக்கு அப்புறம் இந்த எட்ஜை எல்லாமே சேர்ந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபீச்சராக மாறிட்டு. ஸோ இப்போ கட் பண்ணி பாருங்கள். இந்த இப்போ கட் பண்ணுறோம், ஒரு சர்ஃபேஸாக கிரியேட் ஆகும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரீப்ளேஸ் ஃபேஸ். ஸோ ஒரு சாலிட் பாடியோட ஒரு ஃபேஸை ஒரு சர்ஃபேஸுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஃபேஸ். ஸோ இந்த டெலிட் ஃபேஸை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது இது ஒரு சர்ஃபேஸ் டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸில் இந்த ஃபேஸில் ஒரு ப்ரொஃபைல். ஸோ அது எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் உங்களுக்கு சர்ஃபேஸ் வேணுமோ அந்த ப்ரொஃபைல் இங்கே கிரியேட் பண்ணிங்க. ஓகே. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த டேரக்ஷன். இந்த டேரக்ஷன் எவ்வளவு வேணும், அது சேம் வைஸ் வேறு டேரக்ஷன் ஆட் பண்ணலாம், வேறு டேரக்ஷன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேரக்ஷன் எவ்வளவு. ஓகே. ஸோ இப்போ இந்த சாலிட் பாடியில் உள்ள இந்த ஃபேஸை இந்த ஃபேஸ் மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காண்டி ரீப்ளேஸ் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எந்த சர்ஃபேஸ். ஸோ உங்கள் சாலிட் பாடியோட சர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட சர்ஃபேஸ் பாடியோட இந்த அண்டர் ஃபேஸ். ஓகே. ஸோ உங்களோட இந்த ஃபேஸ் ஈக்குவலாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக், ஹைட். இதுமாதிரி நீங்கள் கட் பண்ணாமல் ஒரு சர்ஃபேஸை பேஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட டாப் சர்ஃபேஸ் வேணும், இல்லை ஒரு சாலிட் பாடியோட ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னா இந்த ரீப்ளேஸ் ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ள இந்த சர்ஃபேஸ். ஸோ இது எல்லாமே ஒரு சர்ஃபேஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை அந்த சர்ஃபேஸை நீங்கள் கம்மி பண்ணிக்க போகிறீங்க, அவரோட லென்த்தை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை சேவ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த லொக்கேஷனில் ஒரு நேமில் சர்ஃபேஸ் 2ன்னு சேவ் பண்ணிட்டோம். ஸோ புதுசாக ஒரு ஃபைல், நியூ ஃபைல், பார்ட் ஃபைலில் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணலாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடில் இந்த ஃபேஸ் இதில் ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ளைனில் ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ். இதில் இந்த ஸ்கெட்ச் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க. மிட் பிளானை பொறுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க. ஒரு திக்னஸ் எவ்வளவு. ஓகே. ஸோ இந்த சர்ஃபேஸோட ஒரு எட்ஜை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு எட்ஜை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் சர்ஃபேஸ் இல்லை ட்ரிம் சர்ஃபேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் எக்ஸ்டெண்ட் சர்ஃபேஸ்,
அதில் ஃபஸ்ட்டு கேட்குறது எட்ஜஸ். எந்த எட்ஜை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த எட்ஜை சூஸ் பண்ணுங்கள். இது அவங்களோட எட்ஜ். ஸோ அடுத்தது இதோட லென்த்தை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? ஸோ டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியா, இல்லை ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணியா, இல்லை சர்ஃபேஸை பேஸ் பண்ணியா? ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸை வச்சுங்க. இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தெரியும் அப்படின்னா பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இன்னொரு சர்ஃபேஸ் முடியாது எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா அப் டு சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தான் தெரியும், அதனால் டிஸ்டன்ஸில் இந்த வேல்யூஸ். ஸோ கிரியேட் ஆகிற புது சர்ஃபேஸ் இந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அதேமாதிரி கிரியேட் ஆகணுமா, இல்லை லீனியராக கிரியேட் ஆகணுமா? ஸோ லீனியர் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். சேம் சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸோட பெண்டிங் மூமெண்ட் அதில் இருக்கும். ஸோ ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ இதே ஷேப்பில் அது கிரியேட் ஆகும். லீனியர் அப்படின்னா ஃப்ளாட்டாக கிரியேட் ஆகும். சேம் சர்ஃபேஸ் அண்ட் லீனியர் சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு தேவை சேம் சர்ஃபேஸ் அப்படின்னா சேம் சர்ஃபேஸில் செட் பண்ணிவிட்டு ஓகே. அடுத்தது ட்ரிம் சர்ஃபேஸ். ஒரு ரெண்டு சர்ஃபேஸோட இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அதை கட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ட்ரிம் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆஃப்செட்டில் உங்களை வேல்யூஸ் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது அகெயின் ஒரு எக்ஸ்ட்ரூட். எந்த பிளானில்? இந்த டேட்டம் பிளானில் ஒரு சர்க்கிள். ஸோ இது ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வர்றதுக்கு நார்மல் வியூ, இங்கே ஒரு சர்க்கிள். ஓகே. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த சர்க்கிளை டபுள் டைரக்ஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி மிட் பிளான். ஸோ எவ்வளோ திக்னஸ்? இவ்வளோ திக்னஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு சர்ஃபேஸும் இந்த சிலிண்டரை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. இந்த இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா ட்ரிம் சர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸை வச்சு நீங்கள் இன்னொரு சர்ஃபேஸை கட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ மியூச்சுவல் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு சர்ஃபேஸில் ஒரு சர்ஃபேஸை வச்சு இன்னொரு சர்ஃபேஸை கட் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த சர்ஃபேஸை வச்சு இன்னொரு சர்ஃபேஸை கட் பண்ணிக்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக பார்த்தலாம். உங்களோட ட்ரிம்மிங் டூல் எது உங்களோட ட்ரிம் டூலோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ட்ரிம் டூல். இதை பொறுத்து தான் கட் பண்ண போகிறேன், இதை பொறுத்து தான் கட் பண்ண போகிறேன். ஸோ எதை பொறுத்து கட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இதை பொறுத்து தான் கட் ஆக போகுது. ஸோ எது கட் ஆகணும்? இந்த பைப் கட் ஆகணும். ஸோ இந்த சைடு வேணுமா இல்லை இந்த சைடு வேணுமா? இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கீப் செலெக்ஷன் அண்ட் ரிமூவ் செலெக்ஷன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது இருக்கணுமா இல்லை வேண்டாமா? ஸோ ஃபஸ்ட்டு கீப் செலெக்ஷன், இது வேணும்னு அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை இது வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ரிமூவ் செலெக்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா எது வேண்டாமா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது வேண்டாமா இல்லை இது வேண்டாமா? ஸோ இதான் வேண்டாம்னா அதை கிளிக் பண்ணுங்கள், அது ஹைட் ஆயிரும். ஓகே. again ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள கீப் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா ஓகே. ஸோ அது மட்டும் தான் இருக்கும், இன்னொன்று உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிம் சர்ஃபேஸை டெலீட் பண்ணிக்கிறோம். டெலீட். ஓகே. ஸோ ரெண்டு சர்ஃபேஸை சேவ் பண்ணுறது மூலயமா நீங்கள் ட்ரிம் டூல் அண்ட் ட்ரிம்மிங் சர்ஃபேஸை சேமாக எடுத்துக்க முடியும். ஸோ ட்ரிம் சர்ஃபேஸ், அதில் உள்ள மியூச்சுவல். ஸோ சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸையும் மொத்தமாக சேவ் பண்ணிட்டீங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த 4 பகுதி இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸை இந்த சென்ட்ரல் சர்ஃபேஸ் ரெண்டாக பிரிச்சிருக்கும். என்னென்னா உள்ளே ஒன்று வெளியே உள்ளது. அடுத்தது இந்த சர்ஃபேஸ் இந்த சென்ட்ரல் சர்ஃபேஸ் ரெண்டாக பிரிச்சிருக்கு. இந்த சைடாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது வேண்டாமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் தேவையில்ல. அதே மாதிரி இந்த உள்ள இந்த சர்ஃபேஸ் இது தேவையில்ல. ஓகே. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் நிறைய ஆப்ஷனை பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ட்ரிம் சர்ஃபேஸ். இப்போ இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் சூஸ் பண்ணீங்க. இப்போ ரிமூவ் சர்ஃபேஸ் எது தேவையில்ல, இங்கிட்டு உள்ளது தேவையில்ல. அதே மாதிரி இந்த சைடு உள்ள இது தேவையில்ல. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிம் ஆயிரும். ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் மல்டிபிளாக சூஸ் பண்ணி அதில் எது தேவையில்லையோ அதை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரிம்மில் உள்ள மியூச்சுவலையும், ஸோ ஒரே ஒரு ட்ரிம் டூலை யூஸ் பண்ணி அதில் இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரிம்மில் உள்ள ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க போகலாம். ஸோ இதில் உள்ள அன்ட்ரிம் சர்ஃபேஸ். ஸோ ஒரு சர்ஃபேஸை நீங்கள் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸில் நீங்கள் அன்ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா அன்ட்ரிம் சர்ஃபேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்ட்ரிம். ஸோ எந்த சர்ஃபேஸில் நீங்கள் ட்ரிம் பண்ணியிருந்தீங்களோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். இதான் உங்களோட ட்ரிம்மிங் சர்ஃபேஸ். ஸோ புதுசாக கிரியேட் ஆகிற இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு ஒரிஜினல் சர்ஃபேஸோட மெர்ஜ் ஆக வேண்டாம் அப்படின்னா இதை டிக் எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபில் ஆயிரும். ஸோ இந்த சர்ஃபேஸ்லேருந்து எந்த ஏரியா உங்களுக்கு ட்ரிம் ஆனிச்சோ அந்த ஏரியாவை நீங்கள் பழையபடி கொண்டு வர்றதுக்கு இந்த அன்ட்ரிம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எல்லாமே ஓப்பன் கண்டெய்னாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தேவைணும், இது மாதிரி ஒரு காம்பவுண்ட் வேணும்னா நீங்கள் சர்ஃபேஸ் மூலியம் டெவலப் பண்ணிவிட்டு இதை சாய்டாக மாற்ற போகிறீங்க. ஸோ சாய்டாக மாற்றுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த நைட் சர்ஃபேஸ்.
ஸோ உங்கள்கிட்ட உள்ள எல்லா சர்ஃபேஸையும் அசம்பிள் பண்ணி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளோஸ்டு கண்டெய்னர் ஒரு சர்ஃபேஸ் ஒரு சாய்டாக மாற்றுறதுக்கு இந்த நைட் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த நைட் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் உள்ள சர்ஃபேஸஸ் தேவை. ஸோ அதுக்கு சர்ஃபேஸை டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பிளானார் சர்ஃபேஸில் இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஜாயிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ அகெயின் பிளானார் சர்ஃபேஸ் இந்த எட்ஜ் ஸோ இந்த மெட்டீரியல் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கிட்ட உள்ள இந்த சர்ஃபேஸ் பிளானார் சர்ஃபேஸில் இந்த எட்ஜும் ஜாயிண்ட் ஆகணும். ஓகே, எகெயின் பிளானார் சர்ஃபேஸ் இந்த எட்ஜ். ஓகே, ஸோ இனிமேல் க்ளோஸ் ஆகிற இடம் இந்த இடம் தான். ஸோ அதுக்காண்டி எகெயின் பிளானார் சர்ஃபேஸ் இந்த எட்ஜையும் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கிட்ட உள்ள ஹோலையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் பிளானார் சர்ஃபேஸ் இந்த எகெயின் இந்த எட்ஜ். ஓகே, ஸோ மேலே உள்ள இந்த எட்ஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் ஸோ மேலே உள்ள இந்த எட்ஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளானார் சர்ஃபேஸ் இந்த எட்ஜ். ஸோ சர்ஃபேஸ்லேயே ஒரு காம்பவுண்ட் ரெடி பண்ணிட்டீங்க. இது க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது. ஸோ க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கிறதுக்கு அப்புறம் நைட் சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸ்னால் இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அதை டோட்டலாக சேவ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா சர்ஃபேஸும் இதில் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கு அப்புறம் இது ஜஸ்ட் எல்லாமே மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா மெர்ஜ் என்டிட்டிஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிங்க. ஸோ மெர்ஜ் ஆகி அது சாலிடாக மாறணும் அப்படின்னா ட்ரை டு ஃபார்ம் சாலிட். ஸோ இது ஃபுல்லாக ஒரு சாலிட் மாடல் ரெடி பண்ணது மாதிரி சேஞ்ச் ஆகிரும். ஓகே, ஸோ நீங்கள் சர்ஃபேஸில் ரெடி பண்ண இந்த ஃபீச்சர் உங்களுக்கு சாலிடாக டெவலப் ஆகிட்டு ஸோ இதை கட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ரெடி பண்ணி அதை சாலிடாக மாற்றிட முடியும். ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்பவுண்டை ரெடி பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் மாடலில் பண்ணுறது ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சர்ஃபேஸில் பண்ணி நீங்கள் கடைசியாக அதை சாலிடாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதான் நைட் சர்ஃபேஸ். ஸோ அடுத்து உள்ளது இந்த பாக்ஸ். ஸோ திக்கன் கட் வித் சர்ஃபேஸ். ஸோ ஒரு சாலிட் பாடியை நீங்கள் கட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த 3 ஆப்ஷனும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள திக்கன் அப்படிங்கிறது உங்கள் சர்ஃபேஸை நீங்கள் திக்கன் மெட்டீரியலாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா திக்கனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இதெல்லாம் டெலிட் பண்ணிக்க போகிறோம். இந்த சர்ஃபேஸ் ட்ரிம் வரையும் உங்களுக்கு தேவையில்லை. எஸ், ஸோ ஒவ்வொரு சர்ஃபேஸும் உங்களுக்கு தனித்தனியாக டெலிட் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் ட்ரிம் 3 டெலிட். ஓகே, ஸோ ஒரு சர்ஃபேஸை நீங்கள் திக்கனாக மாற்றுறதுக்கு இந்த திக்கன். ஸோ எந்த சர்ஃபேஸை திக்கனாக மாற்ற போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். இந்த சர்ஃபேஸ் ஸோ எவ்வளோ திக்கனாக மாறணும்? 0.005. ஓகே, ஸோ அந்த திக்கன் எந்த டைரக்ஷன் ஆட் ஆகணும்? ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேஸ்லேருந்து இந்த டைரக்ஷனாக இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷனாக. ஸோ இந்த 0.005 அப்படிங்கிறது டபுள் டைரக்ஷன்லையும் ஆட் ஆகணும் அப்படின்னா போத் டைரக்ஷன். ஸோ இந்த பக்கெட்டு 0.005 அந்த பக்கெட்டு ஒரு 0.005. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது திக்கன் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த திக்கனை டெலிட் பண்ணிக்கிறோம். எஸ், அடுத்தது இந்த திக்கன் கட் அண்ட் கட் வித் சர்ஃபேஸ். ஸோ ஒரு சாலிட் பாடியை நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாலிட் பாடியை நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த திக்கன் கட்டுங்கிறதையும் இந்த கட் வித் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஒரு சாலிட் பாடியை ஒரு சர்ஃபேஸை பேஸ் பண்ணி ஜஸ்ட் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா கட் வித் சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸுக்கு திக்கனை ஆட் பண்ணி அந்த திக்னஸ் அளவுக்கு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா திக்கன் கட். இந்த சிலிண்டர் நீங்கள் சாலிடாக மாற்றிக்க போகிறீங்க. ஸோ சர்ஃபேஸில் இதை டெலிட் பண்ணிக்க போகிறோம். டெலிட். ஸோ இந்த சர்க்கிளை ஃபீச்சரில் உள்ள எக்ஸ்ட்ரூடு மூலியமாக சாலிடாக மாற்ற போகிறோம். இந்த சர்க்கிள் ஸோ போத் டைரக்ஷன் டெவலப் ஆகணும். மிட் பிளான். ஓகே, ஸோ இது எக்ஸ்ட்ரூட் பாஸில் பண்ணதுனால இது ஒரு சாலிடாக இருக்குது. இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். ஸோ இப்போ சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனில் ஸோ உங்களோட மாடலில் சர்ஃபேஸும் இருக்கணும் as well as சாலிட் பாடி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கட் வித் சர்ஃபேஸ். ஸோ இந்த சிலிண்டரை இந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட் வித் சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி? இந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி கட் ஆகிரும். ஸோ கீழே உள்ளதான் உங்களுக்கு வேணும், மேலே உள்ளது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ், ஸோ ஃப்ளிப் டைரக்ஷன். மேலே உள்ளது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது மாதிரி உங்களோட சர்ஃபேஸை வச்சு உங்கள் சாலிட் படியை கட் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன். ஏகன் இதுவும் தேவையில்லை அப்படின்னா கட் வித் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி. ஓகே,
ஸோ கீழே உள்ள தான் வேணும் அப்படின்னா எகெயின் ரைட் கிளிக் எடிட் ஃபீச்சர்ஸ், இது உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன், எது தேவையில்லையோ அந்த பக்கத்து உங்களுக்கு ஏரோ மார்க் ஹைலைட் ஆகும். ஓகே, ஸோ இதுமாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் உங்களால் ஈஸியாக டெவலப் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் கட்டையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸை வச்சு இந்த ஷார்ட் பாடியை கட் பண்ணும்போது இது ரெண்டாக பிரிஞ்சு கட் ஆயிரும். ஸோ இல்லை ஒரு திக்கனை பேஸ் பண்ணி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா திக்கன் கட். ஸோ இதான் உங்களோட சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸை போட்டு தான் கட் பண்ண போகிறீங்க. ஸோ எவ்வளோ திக்னஸ் 0.005 திக்னஸ். ஸோ இது போத்துங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் சேவ் பண்ண ஃபேஸ்லேருந்து 2 பக்கெட்டும் 0.005 ஆட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பக்கெட்டு போகுதுன்னா ஒரு சைடு. ஸோ ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது பாடிஸ் டு கீப், ஸோ எந்த பாடிஸை நீங்கள் கீப்பாக மெயின்டைன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஆல் பாடிஸா இல்லை சேட்டர் பாடிஸா. ஸோ இந்த சர்ஃபேஸ், ஸோ இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு கட் ஆகிருக்கு. இதில் ஆல் பாடிஸ் அப்படின்னா இந்த பாடியும் மெயின்டைன் ஆகணும், இந்த பாடியும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இடையில உள்ள மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி ஒரு சர்ஃபேஸை திக்கன் ஆட் பண்ணி அந்த திக்கன் சர்ஃபேஸ் மூலியமாக ஒரு பாடியை கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் கட் ஃபீச்சரில் எடிட் கட் பண்ணிக்க போகிறோம். பாடிஸ் டு கீப் ஆப்ஷன் வருது. இதில் செலக்டட் பாடிஸ். ஸோ கட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 பாடியாக இருக்குது. ஸோ கீழே உள்ளது ஒரு பாடி, மேலே உள்ளது பாடி. ஸோ இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை டிக் பண்ணிங்க. ஸோ இந்த பாடி மட்டும் தான் உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ சர்ஃபேஸை திக்கனை பொறுத்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் 2ஆக பிரிஞ்சுட்டு அந்த 2ஆக பிரிஞ்ச 2 பாடியிலையும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் கட் வித் சர்ஃபேஸ். இந்த சாப்டரில் எப்படி ஒரு சர்ஃபேஸ் மாடலிங் க்ரியேட் பண்ணலாம், ஸோ க்ரியேட் பண்ண சர்ஃபேஸ் மாடல் எப்படிலாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு சாலிட் பாடியை எப்படி சர்ஃபேஸை பேஸ் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பற்றியும், ஒரு சர்ஃபேஸை ரெடி பண்ணி அதை எப்படி நீங்கள் சாலிடாக மாற்றலாங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஷீட் மெட்டல் மாடலிங் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.